அடிமானே அடிமானே மரகதமே மனசு கேட்ட புஞ்சரமே சாமி யாரு நீதானையா ஏதோ காலம் கட்டது அன்னை கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி 6 பேருக்கு நன்றி ஏதோ காலம் கட்டது யாரா என்று பார்ப்போம் தமிழத்திலே தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் பக்கத்தை தூங்குறவெல்லாம் எழுப்பி விட்டான்னு பக்கத்துல தூங்குற எழுப்பிடுக்கா எல்லாரையும் எழுப்பிடுக்கா எல்லாரையும் என்னையா எழுப்பிடுக்கா அனுப்பிடுக்கான்னு எழுப்பிடுங்க நீ எழுப்பிடுக்கா அனுப்பிடுக்கான்னு பக்கத்துல எல்லாம் எழுப்பிட்டேன்னா அவங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போவாங்கல்ல. நீங்க இப்படி தூங்குனா நாங்கெல்லாம் என்ன பண்றது? முதல்ல எல்லாரும் எந்திரிங்க, முதல்ல நாடத்தை வச்சுட்டு இப்படி தூங்குனா என்ன அர்த்தம்? அதான் பாவம்ங்க. எந்திரிங்க எந்திரிங்க எல்லாரும். நம்ம ஒரு நாள் கண்ணு முழிக்கிறது எவ்வளவு வேதனையா இருக்கு. நம்ம காசுக்கு முழிக்கிறோம், அவங்க தூங்குனா முழிச்சான நமக்கு தேவையா? நீங்க தூங்க முழிச்சிருங்க, உங்க காசு உங்க விருப்பம். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. தூங்குறவங்க 2 பேரும் உண்டு. ஆமா, நம்பி தூங்குறாங்க, அவங்க எல்லாம் நம்பி தூங்குறாங்க, இவெல்லாம் நம்ம மேல சந்தேகப்பட்டு தூங்குறாங்க. இருக்கா ஒருவேளை சந்தேகத்தை கேட்டிருக்காரு குருமியாமலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு. குருமியாமலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அன்னைக்குன்னு எங்க அப்பத்தான் செத்து போச்சு, நான் ஊருக்கு போகல. போயிருந்தா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ காலம் கட்டுறது யார் என்று பார்ப்போம். வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். என்ன சரகுத்தான் சாப்பிட்டான்னு தெரியல, நீ மட்டும் உனக்கு இல்ல இல்ல தெரிஞ்சிருச்சு. அதுவரை பொறுப்பாயடா மகனே, அருகில் இருப்பாயடா. களத்தில் அழியாத
Riga, 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 bari, 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 kama magari, kama gari, mama gada bab, gari maga mama 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 dari. Patu mane, jumak jumak jana, jumak jana, jumak jumak dinda dinda, ah jumak jumak dinda dinda. Dari dari ni dari ni dari dari mama dari dari. எருமை மாடு இது என்ன பாட்டு கண்டு கொண்டேன் அக்கனே சாமி சாமி உங்களை விட கீழே ஓத்துல பெரிய புத்திசாலி இல்ல கேத்தா அத்தா இவனை பார்த்தா எப்படி தெரியுது இல்ல சும்மா சொல்லு எப்படி தெரியுது ஒரு தோற்றம் எப்படி தெரியுது முகரைய பத்தி எல்லாம் எப்படி இருக்கு அவங்க கலந்து பேசிக்கிறா என்னடி சொல்லுவான் ஆண்டி நான் சொல்லவா நீ சொல்லியா தாங்கள் யார்? பாருங்கள் வணக்கம் வணக்கம். அபச்சாரம் செய்தவராகினும் இல்லம் தேடி விபச்சாரம் நடக்க உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. ஆமா. அப்பேற்பட்ட தமிழ் குடிகளே பிறந்த தாங்கள் வந்தவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்ற முறை தெரிந்திருக்க வேண்டும். வந்தவர் எனக்கு முறை தெரியும், நீங்க வந்த விதமே சரியில்லையே. நான் என்ன விதம் சரியில்லாம வந்தேங்கிறியா? ஏங்க நீங்க வந்த விதம் சரியில்லை, அப்புறம் ஏன் எனக்கு தெரியா? விதம் சரியில்லை எப்படி? ஏங்க ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, எப்படி வரணும்னு முதல்ல தெரியும். உன் இடமா? ஆமா. எது உன் இடம்? இந்த இடம். இந்த இடம் உன் இடம் அது? ஆமா. இடத்துக்கு பேர் என்னையா? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் என்னையா பொருள்? முனிவர்கள் வேள்வி நடத்தியனால வேலிமலை சாரல்னு பேர் வந்து. ஒரு முனிவர் யாகம் நடத்தக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். நீங்க இங்க இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க? வயில புடுங்க வந்து ஏன் வந்து என்ன கேட்டேன்? நான் அப்படிலாம் இந்த இடம் எனக்கு சொந்தமான ஆதாரம் இருக்கா? உனக்கு ஆதாரம் இருக்க கண்டுதான் பேசுறேன். அட்டாச்சி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அட்டாச்சியா இருக்கு. யார் வச்சிருக்கா? நான் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு முன்னாடி எங்க அண்ணன், உங்க அண்ணனுக்கு முன்னாடி எங்க அப்பா, இது உங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்க ஐயா. என்னையா சொல்ற? எங்க நீங்க என்னங்க கட்டி அத்தாச்சியை கட்டி அத்தாளங்க அத்தாச்சி அவங்க எல்லாமே வச்சிருந்தாங்க. இருங்க, நீங்க எந்த அத்தாச்சி? நீ எந்த அத்தாச்சியை சொல்ற? ஏங்க இந்த இடத்துக்குள்ள அத்தாச்சி, இடத்திற்குண்டான ஆதாரம் என்ற அத்தாச்சி அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கா உங்கள்ட்ட? இருக்கு. நீங்க வச்சிருக்கீங்க? அப்ப ஆமா. அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் சிங்கப்பூர்ல. அப்ப வச்சுக்க வேண்டியதுதான். அவர்தான் போயில சொல்லிட்டு போனாரு, பத்திரமா பாத்துக்கடான்னு. என்னத்த? குடும்பத்தை பாத்துக்கிற சொன்னாரு. அத்தாச்சி மாசமா இருக்கு. என்னையா சொல்ற? அடே நான் விட்டுட்டு போயிட்டு வர்றதுக்கு 4 மாசம் ஆகும். சரி, நீ 4 மாசமா இருந்தாலும் பாத்துக்கடான்னு சொன்னாரு. 4 மாசமா ஆக்கி வச்சு. ஓ 4 மாசம் ஆக்கி வச்சு. ஒரு மனுஷன் நம்பி விட்டு போயிருக்காருன்னா அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கறது இல்லையா? அட நாராயண நாராயண. சரி, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். நியாயம் தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் தம்பி. ஆமா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வருவதற்கு ஒவ்வொரு காரணம் உண்டு. ஆமாங்க. காரணம் இல்லாமயா பேர் வரும்? அதுல அது எப்படி வரும்? திரு ஆவினன்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த ஊருக்கு திரு ஆவினன்குடின்னு ஏன் பேர் தெரியுமா? திரு ஆவினன்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அதான் வந்துச்சுதான். அதான் இப்ப பழனிங்கிறோம். ஆமா. பழனின்னு ஏன் அந்த ஊருக்கு பேரு? பழனி ஏன் பேர் வந்துச்சுன்னா, அங்க பஞ்சாமிர்தம் ஃபேமஸ். சித்தநாதன் சூப்பரா இருக்கு. ஓ முகரைய பாரு. திரு ஆவினன்குடி அப்படின்னா 5 பேருக்கு முருகப்பெருமானால் முக்தி கிடைத்த இடம். அவருடைய சாபம் நீங்க பெற்று விமோசனம் கிடைத்த இடம் யாது. அதனாலதான் திரு ஆவினன்குடின்னு அந்த ஊர். அதைத்தான் நீங்க விரிவாக்கமா சொல்றீங்க, நான் சுருக்கமா சொல்றேன். பஞ்சாமிர்தம் வாங்கி ஒரு நக்கு நக்கலாம். இதைத்தான் சொன்னேன். ஒருவருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. திருச்சீரலைவாய்னு ஒரு இடத்துக்கு பேரு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு பேரு திருச்சீரலைவாய்னு? திருச்சீரலைவாய். ஆமா.
என்ன ஓமா ஏன்டா பேரு கேட்டா? திருச்சி நிலைவாழ் ஏன் பேர் வச்சுன்னா திருச்சியில நில சண்டல்ல விலை கம்மி. நில சன்னெல்லாம் விலை கம்மியா? வேணா கொத்தனார் கேளுங்க என்னன்னு. நான் பொய்யா சொல்றேன். என்னது அண்ணே உண்மையா அண்ணே கணேசன் உண்மையா பொய்யானே? உண்மையா பொய்யானே? பைத்தியக்கார பையில திருச்சி நிலைவாய் ஏயா பேரு? அதத்தாங்க சொல்லுங்க. திருச்சி நிலைவாய் தானங்க. திருச்சி நிலைவாயில் தம்பி. திருச்சி நிலைவாய். திருச்சி நிலைவாழ் தானே. திருச்சி நிலைவாய் யாருங்கிற அப்புறம் எங்க திருச்சி நிலைவாழ் தானே. அட நாராயணா. திருச்செந்தூர் இருக்குல்ல தம்பி திருச்செந்தூர். ஆமா. திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இருக்கு. என்ன பேர்? திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா செந்தில் முருகன். திருச்செந்தூர் முருகன் அடிச்சு விட வேண்டிய ஊருக்கு தான் பேரை கேட்டேன், முருகனுக்கு பேரை கேட்கல. ஏங்க அங்க போ. திருச்செந்தூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க போனவனா அந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு அங்க முன்னால போனவனா ஒரு கட் அவுட் அடிச்சிருக்கேன். என்னன்னு? திருச்செந்தூர் செந்தில் முருகன். செந்தில் ஆண்டவரியா? திருச்செந்தூர்ல செந்தில் ஆண்டவர். ஆமா. ஊருக்கு பேர் என்னன்னு கேட்டேன் நான். திருச்செந்தூர். திரு செந்தூர். செந்திலே கோவில் கொண்டான் செந்தில் ஆண்டவன். ஆமா. வந்தவனையும் வருகின்ற வழிபனையும் வந்த வழியில் அது அலை ஓங்கி நின்றனால் திருச்செந்தூர் பேர் வந்துச்சு. என்னன்னு பேர் வந்துச்சு? ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். இவங்க மறுபடி நம்மள கேட்டு முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரபட முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும் கத்திக்கர புட்டே. என்ன சொல்ற? என்னங்க? முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரபட முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும் முக்கப்பர வர்க்கு சுருதகன் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முபர்க்கத்தவரது வடிவேன மத்தை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகர்கள் இரவாக பத்தற்கிற மத்தை கடமைய வச்சை பிரிய வச்சு தகு பொருள் வச்சத்தோடு நத்தி தருவது ஒரு நாளே தித்திக்கிற புத்திக்கிற தித்தித்தே ஒற்றப்பறிவுடன் நிட்டப்பத வைத்து போய் நடிக்க கொள்ளுகிறதானே தித்திக்கிற நிக்கப்பறி எட்டப்பயிர முக்கு தொகு துக்கு தொகு இத்தனை பகுதி கித்திரங்களை என போத புக்கு டுக்கு புக்கு டுக்கு புக்கு டக்கு புக்கு டக்கு புக்கு கொத்துப்பறை கொட்டை கடவு விசை இந்தி கரண்ட் வந்து மாட்டிக்கிட்டேன்டா. தாராம் சொல்லுவோம் நான் வந்தேன் இங்க இந்தி குத்திப்பதை முக்குப்படி என முதுகுகை. நம்ம வீட்டுல குக்கர் கெட்டு போச்சு. கொன்புற்றாளர் அப்பற்றை உணரை வெட்டி பள்ளி கிட்ட குலகர் குத்துப்பட ஒட்ட பரவன பெருமாளே. தனியா பாடுங்க. இப்படிங்க கத்திக்கர புக்குக்கிற கட்டு மம்மா ராசா அள்ளி மனச கில்லாது ராசாவே உன்ன நம்பி மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது செவ்வந்தி பூவுல மாலை. என்ன பாடுற? நீங்க தாங்க தனியா பாட சொன்னீங்க. திருப்புகழுங்க அது. என்னது? திருப்புகழ் நிறைகள் அப்பமோ டபுள் பொறி நடிபேணி கட்டிடும் அவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடு மரணமகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தன வயிறனை உத்தமி முதல்வனை மட்டமிழ் மலர் கொடு பணிவேனே. என்ன எங்க திருவிழா பெரிய கோயில பிடித்த ஓதுவார என்ன ராகது? என்ன ராகது? ராகண்ண என்ன ராக? நான் சொல்லுவேன். சொல்லு. இருட்டுல சொல்லக்கூடாது. இருட்டுல சொல்லக்கூடாது. சாமி கோச்சுக்குவோம். சரி தம்பி, அங்கே அந்த ஊருக்கு என்ன பேரு இந்த ஊருக்கு என்ன பேருங்கிறதா வேணும். சரி, நமக்கு தெரிந்த ஒரு ஊரு. சரி பேசுங்க. புதுக்கோட்டை. ஆமா, தெரியுமில உங்களுக்கு? எங்க புதுக்கோட்டையில 40 வருஷமா எங்க அப்பா வந்து டீ கடையில 2 நாள் விளையாட்டுட்டு ஊருக்கு போயிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த புதுக்கோட்டை இருக்குல்ல? ஆமா. இந்த புதுக்கோட்டைக்கு என்ன பேரு முன்னாடி? கலசமங்கலம். சபாசியா கைகுடியா. கலசமங்கலங்கிறதுதான் புதுக்கோட்டையினுடைய முன்னாடி உண்மையான பேர். ஆமா. அப்ப புதிதாக இங்க கோட்டை நிறுவப்பட்டதனால புதுக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு. அப்படிங்கிற ஒரு பேரு புதுக்கோட்டைக்கு உருவாச்சு. ஆமா. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இந்த இருக்குல்ல தம்பி, இங்க குடுமியான் மலைன்னு ஒரு ஊரு. ஆமா. இந்த குடுமியான் மலைங்கிற ஊருக்கு என்ன பேருன்னு தெரியுமா முன்னாடி? எங்க
குடுமையான மலை என்ன ஊர் தெரியாதா? சொல்லுங்க என்னன்னு. குடுமையான மலை தானே? ஆமா. அங்க போய் பார்த்தோம்னா குடுமையான மலையில வாங்க அந்த மலையை கீழே எல்லாரும் குடுமி ஓடிக்கிட்டு துண்டை விட்டுக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு குடுமையான மலைன்னு இப்ப பேரு. ஆமா. குடுமையான மலைங்கிற பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னா, என்ன காரணம் அந்த ரொம்ப பெரிதா பேசுறதல்ல. அர்ச்சகர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய இறைவனுக்கு சுற்றி இருந்தக்கூடிய அந்த ஆடை அந்த அணிகலன்கள்லாம் இருக்குல்ல, மாலை, ஆமா, இதெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய கிழத்தினா தன்னுடைய கிழத்தி அப்படின்னா மனையாள்னு அர்த்தம். அவளுக்கு ஒரு ஆசை, அதை கொண்டு போய் அவங்க போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவன் மனுஷன் பொண்டாட்டிக்கு போய் போட்டு பார்க்கணும்னு ஆசை, அவளுடைய ஆசை. அது என்னதாக இருந்தாலும் தவறு தானே. எடுத்துக்கொண்டே என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே கொடுத்துட்டார். வருகிறார் பாண்டிய மன்னன் அப்படின்னு தெரிஞ்சு சரி மறுபடியும் அங்கிருந்து உடனடியாக கொண்டு வந்து இங்க வச்சதுனால முடி இருக்குல்லங்க, சிகை, இறைவனுக்கு சிகாநாதர்னு பேரு. சிகைனா என்ன? முடி. முடி அப்படின்னு பேரு இறைவனுக்கு. கொஞ்சம் ஒரிஜினல் சொல்லணும்னா ஒரிஜினல் தான் மசர். அப்ப அந்த முடி தெரிந்ததுனாலதான் குடுமியுடையான் மலை அப்படின்னு காலப்போக்கில் மாறிடுச்சு பேரு. சரி, இது இந்த காரணத்தை ரொம்ப பெரிதா சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு அவ்வளவு நாகரிகமான செயல் இல்லை அது. அதனால அப்ப அதனாலதான் அந்த ஊருக்கு குடுமியுடையான் மலைன்னு பேரு. குடுமியான் மலைன்னு காலத்தால மாற்றப்படுகிறது. சரி, அப்ப அதுக்கு முன்பாகவே ஊருக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. ஆமா, என்ன பேர் சொல்லுங்க? எந்த குடுமியான் மலை? அதான் இப்ப சொன்னேனே. என்ன சொன்ன? ஏங்க மலைக்கு கீழே குடுமிய துண்டை போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு மண்டையை புலந்துருவேன். அந்த ஊருக்கு ஏன் குடுமியான் மலைன்னு பேர் வந்துச்சுங்கிறத நான் சொன்னேன். இப்ப நான் சொன்னது உண்மையா? குடுமியான் மலைங்கிற முன்னாடி அந்த ஊருக்கு என்ன பேருன்னு கேக்குறேன். குடுமியான் மலைக்கு முன்னால உள்ள பேரு. ஆனா குடுமியான் மலைக்கு முன்னால இருக்க அந்த ஊர் பரம்பூர். அண்ணா பண்ண இருக்காங்கிட்ட ஏன்டா கைதட்டி ஒழிச்சா பரம்பூர். இதுதான் போய் கேட்டிருக்கா. திருநலக்குன்றம்னு ஊருக்கு பேரு தம்பி. ஊருக்கு பேர் என்ன? திருநலக்குன்றம்னு ஊருக்கு பேரு. திருநலக்குன்றம். இந்த குடுமையான மலைக்கு இன்னொரு பேரு திருநலக்குன்றம். சிகாநல்லூர்னு ஊருக்கு பேரு. திருநிலக்குன்றம்னு ஊருக்கு பேரு. இந்த குடிமி அப்படிங்கிற பெயரோடு அங்கே ஒருத்தர் வாழ்ந்த அப்படிங்கிற. ஆமா இருந்தாரு. யார் சொல்லு? அந்த கோயில் பூசாரி தான் குடும்பி வச்சிருக்காரு. அங்க கோயில்ல தங்கி. இதுவும் தான் இது. அதாவது புறநானூறு அந்த காலகட்டங்கள்ல குடுமியான் மலை அப்படின்னு சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்னா, சரி, அங்கே வாழ்ந்து மிக பெரும் வள்ளலாக திகழ்ந்த பாண்டிய மன்னருடைய வம்சாவளியான பேரு ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, சாமி என்னப்பா ஒரு பீடி இருந்தா கொடுங்களேன், எனக்கு அப்பதான் மூளை வேலை செய்யுங்க. நமக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அது போட்டு அந்த சிந்தனை. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசுற? எங்க பைத்திய கலப்பல நீங்க கேட்கறதுக்கு நம்ம சொல்லணும்ல. எங்க இப்ப நிறைய ஆளு வெளியே வரணும்னா கணேஷ் பயில் போட்டாத்தான் வெளியே போவேன். அது மாதிரி எனக்கு பீடி குடிச்சாத்தான் புத்தி வேலை செய்யும், இல்லைன்னா மந்தி போயிருக்கு அப்படிங்கிற பேரு. ஆமா இல்லையா? அப்ப அந்த பாண்டிய மன்னனுடைய வம்சாவழியிலே வந்து அவருக்கு பெருங்குடி பாண்டியன் பேரு. ஆமா. அதனாலதான் அன்றைய காலகட்டத்தில் புறநானூற்று காலகட்டத்தில் குடுமியான் மலை அந்த இடத்துல அவர் வாழ்ந்ததுனால குடுமியான் மலைன்னு பேர் மாற்றப்பட்டதாக அப்போ ஒரு காரணம். ஆனா இன்றைய வரலாற்று காலங்களில் புதுக்கோட்டையினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா அதுல குடுமியான் மலையினுடைய அவருக்கு இன்றைய காலத்தால பேர் மாற்றப்படுவதற்கு என்ன காரணம்னா அது அர்ச்சகர்னால வந்த பேர் தான் அப்படிங்கறதா சொல்லப்படுது. ரெண்டு விதமான காரணம் இருக்கு குடுமியான் மலைன்னு பேர் சொல்லப்படுறது. பேர் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கேட்கிறேன், நீங்க எந்த ஊர் தம்பி? தொண்டி. திணையத்தூர். ஆமா. உங்க ஊர் பேர் என்ன? திணையத்தூர். திணையத்தூர். திணையத்தூருக்கு பக்கத்துல பாண்டிய நாட்டினுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ஒன்று இருக்கு உங்க ஊர் பக்கத்துல. ஆமா. எந்த ஊர்? எங்க கோயில் தெரியாதா? எந்த ஊர்? திருவொற்றியூர் பாம்பரியா கோயில். எங்க பாம்பரியா கோயில்ல வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலமா? அதுக்கு நேர போகணும்னு சொல்ல என்ன சொல்ல முதல்ல அதை கேட்கணும். சரி என்னன்னு சொல்லுங்க. திருவாரூர் ஆதிரத்தினேஸ்வரர் கோயில். அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லி பார்த்தேன். அப்படி கரெக்டா படிச்சிருக்கீங்க திருவாரூர்? எங்க அப்புறம் படிக்காம அங்க வர. சரி திருவாரூர்க்கு முன்னாடி என்ன பேர் சொல்லு? திருவாரூர்க்கு பேர் வந்து அச்சாச்சபுரம். படிச்சிருக்கேன். லோக்கல் நினைச்சல சும்மா வரேன் போனேன்னு. உண்மையா படிச்சிருக்கியா? உண்மையில படிச்சிருக்கேன். பொய்யா படிப்பாங்க.
அஜகஜபுரம்னா என்ன பொருள்? அஜம்னா இது எது? இது இதுன்னா எது? ஆடு. சரி. கஜம்னா யானை. அதனாலதான் திரு ஆடு ஆணை, அதுக்கு தான் அஜகஜபுரம் பேரு அப்படின்னு பேரு. ஏங்க அந்த ஊருக்கு அப்படி பேரு? எதுக்கு அஜகஜபுரம்னு ஏன் அந்த ஊருக்கு பேரு? ஆட்டு தலை யானையோட இதையும் சேர்த்ததுனாலதான். யார் அப்படி சேர்ந்து இருந்தது? இதெல்லாம் சுருக்கமா சொல்லிக்க நேராச்சு. இல்ல பரவாயில்ல, சும்மா தெளிவா சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு இல்லை, ஒண்ணும் தப்பு இல்லை, நீங்க சொல்லுங்க. யானை தலை யானை தலைங்கிற யானை உருவத்தை ஆட்டு தலையும் சேர்ந்து ஒருத்தன் இருந்தா அவன் யாரு? அவன் ஒரு அரக்கன். அரக்கணும்ல நுடக்கணும்ல. யார் அவன்? யாரு? யாரோட பிள்ளை அவன்? ஏங்க சும்மா ஓடிக்கிட்டு சரிங்க வாங்க, உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் கேட்கறேன். திருப்பணவாசல் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா தம்பி? ஆமா. உங்க ஊர் பக்கம் தானே அதுவும்? ஆமா திருப்பணவாசல். ஆனா புதுக்கோட்டை மாவட்டம். ஆமா. உங்க ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் தானே? ஆமாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல திருப்பணவாசல்னு ஒரு ஊர் இருக்கு. இருக்கு. திருப்பணவாசல்ங்கிற ஊர் இருக்குல்ல தம்பி? ஆமா. அதுக்கு முன்னாடி என்ன பேர்? அங்க திருப்பணவாசல் ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க போய் அப்படியே வண்டியை திருப்ப அந்த பெண்டில வண்டியே பெண்டில திருப்பினா. நீங்க போயிருக்கீங்களா இல்லையா? அந்த இல்ல நான் போயிருக்கேன். அங்கனே பஸ் திருப்பா. ஆமா 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 ஆமா. அதுதான். அப்படி போய் திருப்பினதுனால நீங்க எல்லாம் போயிருந்தா தெரியும். நீங்க அந்த அப்படியே போய் திருப்பினதுனால திருப்பணவாசல். திருப்புணவாசல் இங்கதான் நிக்கிறாங்க கார்த்திக் ராஜா. சரி சரி. ஆவுடையார் கோவில் ஒரு ஊருக்கு தெரியுமா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் நாடகத்துக்கு வந்தது பிரச்சனையா? அந்த ஆளு மணியாச்சு சொன்னா நானும் இழுச்சு அப்படியே கிடைச்சேன். சரி இருக்கட்டும். உள்ளே சத்தம் கேட்டதே. உள்ளே இது ரெண்டு பெண்கள் சத்தம் மட்டும் இல்ல, 7-8 பேர் சத்தம் கேட்க. யாரு எனக்கே தெரியும். சோனு ஒரு சத்தம். சோனு கட்ட 2 பெண்கள். சரி கூட்டிட்டு வாங்க பாப்போம். போங்க. யாரு ஒண்ணு? என் ஆளு ஒண்ணு, என் தங்கச்சி ஒண்ணு. வாழ சத்தியமாவா? சத்தியமா வாழ இல்லாது எனக்கு தெரியும். யார்? ஹலோ எங்க நான் தான் போட்டேன். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமியா? உனக்கு தெரியாது. அந்த பிள்ளைட்ட ஒண்ணா கேளுங்க போட்டா. எனக்கு தெரியாது யார் ஆளுன்னு. ஏன் ஆளியாங்கிற இல்லங்கிற அப்புறம் வாழ்னா அப்படி அந்த பிள்ளைட்ட போய் ஆளா இருக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு. கருப்பு கலர் இது மாட்டிருப்பா. எது? ஷார்ட்ஸ். அடையாளம் சொல்றேன். அது நினைச்சா யாரோ கேன போய் பப்புன்னு கேள்வி. நம்ம கிட்ட ஒண்ணும் சமாளிக்க முடியாது. அயாலு
நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கின்றார். உங்களுக்கு கொடுத்தாரா? நான் கேட்டா கொடுப்பாரா? எனக்கு நிறைய வேணும். நமக்கு ஆம்பளை பையோட போன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் என்ன தராங்கங்கிறீங்களா? அழைத்து வாருங்கள் சுவாமி. இந்த பிள்ளை யாபத்துல நின்றுட்டேன். அப்படியா? நம்ப முடியலையே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம், பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா, கட்டுப்பட்டு கட்டி விழலாமா, ஐயோ சகல என்ன பண்ற? ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் நிக்கிறேன். இப்ப வந்தவர்கிட்ட போனா ஏங்க வந்ததுல இருந்து உங்கள தானே வந்தேன். 9:45 இருந்து நான் தான் இங்க இருக்கேன். ஆமாயா சகல அச்சம் மடம் ஞானம் மறந்தாச்சா காத்தோட்டி காத்தா காலோட்டா அச்சம் மடம் ஞானம் மறந்தாச்சா காத்தோட்டி காத்தா மறந்தாச்சா வேண்டாமா சுத்தி வேண்டாமா என்ன போல பெண்ணுக்கு வேண்டாமா வேண்டாமா நாடிய போல போய் தோமலங்க. அத செய்வாய்தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இனிமேல் ஆடி போயிருவேன். ஆடி பாடி வரவேற்பது நான் சொன்னேன்ல. உங்களுக்கு அத்தாச்சி வேணும். அத்தாச்சு ஓ யோ இந்த பிள்ளை உங்களோட பெரிய குத்தா இருக்கு. இந்த பிள்ளை யாருப்பா? உங்களுக்கு அத்தாச்சி என்னடா பண்ற? ஒரே நான் அந்த பிள்ளைய உருப்படியா கட்டி பிடிக்க தெரியுதா? நான் தான் கட்டி பிடிக்க சொன்னேன்ல. இரியா உருப்படியா அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க முடியுதா அவனால? நான் ஏன் கட்டி பிடிக்கிறேன்னு கேளுங்க. ஏன் இங்க நான் கட்டி பிடிக்காது. எதா இருந்தாலும் ரூமுக்குள்ள பாத்துக்குவோம்னு சொன்னேன். அப்படியாம்மா சொன்ன அவர்கிட்ட? என்ன விட்டுட்டு அவளை போயா? ஓ இப்ப உனக்காக ஒரு 4 வரி பாட்டு பாடுவேன். 4 வரி என்ன? இங்க நில்லுமா, சும்மா உள்ள ஒரே நில்லுமா. உனக்காக ஒரு 4 வரி பாட்டு பாடுவேன். இந்த 4 வரி பாட்டுல நீங்க அதுக்கு தக்கன நடிக்கணும் தானே? அவ்வளவுதான். நடிப்பு புரிஞ்சு போடுவேன். நடிக்கணும் கண்டிப்பா. அதுக்கு எல்லா பப்பனும் வீட்டுல இருக்கல இந்த எண்ணெயை மட்டும் கூட்டி வந்திருக்கேன். ஏன் நடிப்பீங்க? கட்டி பிடிக்கிற சீன்ல மெயின். இவாங்க யோ 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 சொக்க பச்சை பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது உன்னை கேட்டதுக்கு வைக்கப்பட்டு போனது சாமி நீங்க சாமி தானே? ஆமா. சாமி போய் யாராவது கட்டி பிடிக்க விடுவாங்க. ஏமா அவன் யாருமா உனக்கு? சாமி அவன் யாரு உனக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு? போறவர்லாம் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரேன். அது எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறவர்னா கல்யாணம் பண்ணிக்க இந்த கைச்சானு போட்டா கல்யாணத்துக்கு சத்தியம் பண்ணு. கைச்சானு கழுத்து கல்யாணம் கைச்சானு போட்டா சத்தியம் பண்ணு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரை நான் கட்டி பிடிக்கவே மாட்டேன். நீ வா சத்தியம் பண்ணுமா? சாமின்னா இவர் தயா சாமி. செங்கரும்பு சாறு எடுத்து நானே செஞ்ச எங்க வச்ச என் மனச சொல்லே செல்ல குட்டி முகமே அப்படித்தானே அதுவும் தெரியும். கண்டேனடி காதலிய மனசு புரிஞ்சு புரியாதது
நினைச்சேனே. நல்ல வேளை சாமி தப்பிச்சாரியா. சகல சாமியை எங்கேயா போய் கிடைக்க போற? சாமி என்ன பண்ண அத கை சேர்ந்து இப்படி மாத்திரும். என்ன கேக்குறேன், இந்த உலகத்துல எத்தனையோ மிகச்சிறந்த ஆண்மகன்கள்லாம் இருக்கும்போது, எவ்வளவு நல்லவங்க எல்லாம் இருக்கும்போது நீ ஏன் இப்படி தேடுற? நான் என்ன சொல்றேன், சும்மாதான் இருக்கேன், என்னைய செட் பண்ண கூடாதான்னு கேக்குறாரு. தம்பி அப்படிலாம் இல்ல, எத்தனையோ நல்ல ஆண்மகன்கள்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல, எவ்வளவோ நல்ல பேரெல்லாம் இருக்காங்க. சரி சரி, உனக்கு ஏன் உன்னோட என்ன மட்டும் இப்படி இவ்வளவு கீழ்த்தரமா இப்படி ஒரு ஆளோட விருந்தாடி வந்து பொண்டாட்டியை கெடுத்தானா? நல்ல கண்ணுக்கே தெரிய மாட்டேன். நீ விரும்புற ஆள் நல்லா இல்லைன்னா நானும் சொல்றேன். நீ சாமிக்கு முன்னாடியே நீ யார கட்டிக்கணும்னு நினைக்கிறியா? அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. இவனுக்கு என்னென்ன பழக்கம் தெரியுமா? கஞ்சா பழக்கம் இருக்கு தெரியுமா உனக்கு? அதெல்லாமா கேட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? இந்த ஜாடிக்கு இந்த மூணு சேராது. அதான் கஞ்சா பழக்கம் இருக்கு. அது அது உனக்கு தெரியுமா? அப்படி உள்ளவன கல்யாணம் பண்ணிட்டா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? அவன் தான் நல்லா சிந்தனையோட செய்வேன். பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் கோளாறானா அது தெரியுமா உனக்கு? ஒரு இளவும் தெரியாத, ஆனா லவ் மட்டும் பண்ணிடுவேன். எல்லாம் முடிஞ்சு இப்ப கட்டிப்பிடிச்சு என்ன மயிருக்கு லூச்சு முட்டை. அவர் என்ன சொல்ல வராரு? கஞ்சா குடிக்கியான், பொம்பளை விஷயத்துல வீக்கான வரான், இத்தனை இருக்கும்போது நீ ஏன் வர தேர்றன்னு சொல்றாரு. அம்மா எதுவுமே தெரியாம நீ எதுக்கு லவ் பண்றேன்னு கேக்குறானே, என்ன சொல்ல? தெரியாம தானே பண்ற. அம்மாவை கூப்பிடுங்க. தங்கச்சே, ஆமா தங்கா, அல்ல கிளம்பு ஊருக்கும். ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்கிறது. ஆடை பொழுது நனைய நனைய மழை அடிக்கிறது. ஆசை உள்ள வழி வழி அழைக்கிறது. மயங்கி மயங்கி கதை படிக்கிறது. நிறைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்கிறது. ஆடை பொழுது நனைய நனைய மழை அடிக்கிறது. என்னனே தங்கச்சி என்ன பண்றீங்க? என்ன தலையில இப்படி பூ முளைச்சிருக்கு? அண்ணன் தலையில முளைச்சுவேன். நான் நல்லா இருக்கு தங்க அண்ணா. நம்மிடத்திற்கு தெரிவிங்கள் அண்ணா, தெரிவிங்கள். நாராகப்பட்டவர் குடுமையான மலையில இறங்கி நடந்து என்ன சொல்ல வர நீ? மேலோத்திலிருந்து தேவிலவாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணி மைந்தர் நம்மிடத்துக்கு வந்திருக்காரா? பார்த்தீர்களா? பேசினீர்களா? பேசினாரா? பேசினார். நீங்க பேச, உங்கள்ட்ட பேச முடியுமானே?
நீ சிங்க குட்டினே அவன் பேசுன பேசல ஆளு பயந்துட்டு கிளம்பிட்டாப்புல. அப்படியா? நீ ஜெயிச்சுட்டனே. நான் தான் போனா போதும். நீ தான் போனா போய் விட்டு கொடுத்தியா? என்ன பண்ண? போட்ட போடல அந்நியாரம் கிளம்பிருப்பாங்க. குடும்பியா மலைக்கு பேரு கொடுத்த மாதிரி. நீ கொடுத்தியா? எத? குடும்பியா மலைய மலைய அறுத்தியா? நல்ல வேலை சாமி. வந்தவரை வர இருப்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலைவா தவப்புதமா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணித்து வாழ்கவே. தலைவா தவப்புதல்வா வருகவே உந்தன் காலடி தாழ் பணிந்து வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே, நெடுங்காலமாய் வணங்க முடியும், நெடுங்காலமாய் வணங்க முடியாது தலைவா தவப்புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. அருள் புகழ் புகழ் மலை நீயே, கருணை புகழ் நீயே, கந்தனி தமிழ் நீயே. அருள் புகழ் நீயே, புகழ் மலை நீயே, கருணை புகழ் நீயே, கந்தனி தமிழ் நீயே. அலைகடலே குடித்து அருணமைகளை கண்ண படித்து. கொத்தமல்லி ரசப்பொடி. என்ன பண்ற? கொத்தமல்லி என்ன பண்ண நீ இப்ப? வரையில வீட்டுல ரசம் வைக்கிறதுக்கு சாமான் என்று சொன்னா அந்த யாவும் வந்துருச்சு. அதுக்காக இப்ப சதி பண்ற? சதி 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 பண்ற? சதி படிச்சிருக்கேன். என்னத்த படிச்ச? கசகசா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பண்ண முகர கட்டி பாரு, முகர கட்டி பாட்டை கருத்து முடியல. நீ பாட்டே பாட வேணாம். அதனால வாழ்த்து. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படி போண்டு வெள்ளை கமலத்தை விட்டுறப்பா. இப்பதான் தெரியுது என்னன்னு கலை எடுக்க போனியா தங்கச்சி சும்மா இருக்கையில வெள்ளை பனி பூண்டு வெள்ளை பனியோட பனியா பூண்ட புடிங்கி முகர பாரு, முகரைய பணியோட பூட்ட பிடிச்சி வெள்ளை களை எடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தை விட்டுருப்பான். வெள்ளை அரியாசன் தலரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணின் மைந்தாகிய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது? பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம். புண்ணியம் என்ன அப்படி தள்ள அடிச்சுக்கிற? முன்னாடி வந்துருச்சு பாரு. பூ வணங்குகிறேன் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும், வாழ்க வெள்ளாண்டு வளர்க, எல்லாரை காண்பதும் என்று நிலவிக்கு எல்லாரும் சொல்லி இருப்பதும் என்று எல்லாரும் குணங்கள் உரைப்பதும் என்று. 380 ரூபா நண்டு. நீயும் திருந்த மாட்ட. ரொம்ப நன்றி சாமி. நீயும் திருந்த மாட்ட. ஓகே, தெரிஞ்சா சரி. சரி வரா சாமி. சென்றாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணான்னு கூப்பிடுவேன். கூப்பிடாத வெளியே இருக்க போறேன். கூப்பிடாத வெளியே முகர கண்டே